ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள் நீ கேட்டால் மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. விதியோ சதியோ உன் வாய்ப்பை தட்டி பறிக்கலாம். ஆனால் உனது திறமையை யாராலும் தட்டி பறிக்க முடியாது அல்லவா? எந்த இடத்தில் எந்த காரணத்திற்காக நீ உதாசீனப்படுத்தப்பட்டாய் என்று நினைக்கிறாயோ, அங்குதான் உன் வெற்றிக்கான முதல் படி தொடங்குகிறது. புரிகிறதா? நடப்பதை மட்டும் பார், நடந்ததை கிளற வேண்டாம். உரியவரிடம் மட்டும் சொல், ஊரெல்லாம் சொல்லாதே. தேவையான விவரங்களை மட்டும் சொல், வீண் வார்த்தை வேண்டாம். தீர்வை விரும்பு, சண்டை போடாதே. மனிதர்களிடம் வார்த்தைகளை கொடுத்தால்தான் மற்றவர்களின் இதயத்தை உடைப்பது கடினமாக இல்லாமல் சுலபமாக ஆகிவிடுகின்றது. எனவே வார்த்தைகளை கையாளும் போது கவனமாக பார்த்து கையாளு. நான் சொல்வதெல்லாம் நன்மைக்கே. அதிகமாக எதிலும் ஆசைப்படாதே. ஏனென்றால் உனக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்த்து ஆசைப்படு. அதே நேரத்தில் எதிலும் அளவோடு இருந்தால் நீ ஆசைப்படாதது கூட நிச்சயமாக உன்னை வந்தடையும். எப்போது உன் பேச்சிற்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகின்றதோ, அந்த இடத்தை விட்டு விலகிவிடு. அவர்கள் உன்னை தேடும் அளவிற்கு எதிர்பார்ப்பை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள். ஆகவே இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை யாருக்கும் கிடைப்பதில்லைதான், எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கிறது. ஆகவே உன் தோல்விக்கு பலர் காரணமாக இருக்கலாம். ஆனால் உன் வெற்றிக்கு உன் தோல்விகள் தான் காரணம் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. ஆகவே இந்த உலகத்தில் நல்லவர்கள் எப்போதும் கடைசியில் தான் ஜெயிப்பார்கள். அதுபோல் கெட்டவர்கள் நன்றாக வாழ்ந்துவிட்டு போகட்டும். ஆம் செல்லமே, நீ காணும் காட்சி உண்மைதான். நீ பட்ட துன்பம் ஒன்றா இரண்டா நான் கூற, இனி உனக்கு எந்த துன்பமும் உன்னை துரத்த முடியாது. இனி உனக்கு அமைவது எல்லாமே நினைத்து பார்க்க முடியாத காட்சியாகவே அமையும். அனைத்தும் நன்மையாகத்தான் நடக்கும். ஆகவே உன்னை கசக்கி தூர எரிபவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் செய்யப் போகிறேன். இன்னும் சில நாட்களில் உனது திறமை வளர்ச்சி ஓங்கி நிற்கப் போகிறது. உன்னை தேடி சிலர் உன்னிடம் அறிமுகப்படுத்திக் கொள்ள வருவார்கள். நோய்களிலிருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கப் போகிறது. ஆகவே என் செல்ல பிள்ளையே, இந்த சாயப்பா மேல் நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை என்ற நெய்யை ஊற்றிக்கொண்டே இரு. துணிச்சல் என்ற திரியை தூண்டிக்கொண்டே இரு. அறிவு என்ற சுடரை அணையாமல் பார்த்துக்கொள். உன் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள். இதைவிட ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து நான் உன்னை காத்து கொண்டுதான் இருக்கிறேன். தைரியமாக இரு. நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன். இந்த பிரபஞ்சமே உன்னை கைவிட்டாலும், உறவுகளை உன்னை வெறுத்தாலும், ஏன் பெற்ற பிள்ளைகளை உன்னை பகைத்தாலும், அக்கம் பக்கத்தினர் உனக்கு எதிராக மாறினாலும், எப்போதும் என் பிள்ளையாகிய உனக்கு இந்த சாயப்பா ஆதரவாக இருப்பேன். என்னுடைய ஆதரவு எப்போதும் உண்டு. ஆம் செல்லமே, நான் எப்போதும் உன் பொறுமை அளவை சோதித்து பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். வாழ்க்கையில் போராட்டங்கள் உன் வளத்தை வளர்க்கின்றன. போராட்டம் இல்லாமல் நீ ஒருபோதும் வளர முடியாது, வலுவடைய மாட்டாய். நீ சொந்தமாக சவால்களை சமாளிப்பது அவசியம். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வது ஒரே ஒரு முறை. அதை உனக்காக வாழு. உனக்கான உறவு உன்னை தேடி நிச்சயமாக வரும். நீ என் செல்ல பிள்ளை, துவாரகமாயின் செல்ல குழந்தை. அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும் அல்லவா? ஆகவே உன் சாயப்பாவின் வார்த்தையை கேள். உன்னை தேடி வரும் நல்ல செய்தி உன்னை மனம் குளிர வைக்கப் போகிறது. சந்தோஷமாக இரு. ஆம் செல்லமே, உன்னொன்று சொல்லட்டுமா? உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள் இந்த உலகத்தில். அவர்களுடன் யார் என தெரிந்து அவர்களுடன் பயணிக்கத் தொடங்கு. உனது வாழ்க்கை நலம் பெறும்.
அதனால் கேட்காமல் கொடுக்கப்படும் எதற்குமே மதிப்பு குறைவுதான். இருக்கும் இடத்தில் இருந்தால் மட்டுமே அனைத்திற்கும் மதிப்பு. அதன் இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்தாலும் அதற்கு மதிப்பு என்பது கிடையாது. ஆகவே இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா? உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே. உன் நேரத்தை என்னுடன் நினைத்துக்கொள், இந்த பாபாவுடன் நினைத்துக்கொள். மனதையும் செயலையும் எண்ணங்கள் அனைத்தும் பாபாவுக்கு சமர்ப்பித்து விடு. மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். இனி அனைத்தும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. சொல்ல முடியாத சோகங்களும், வெல்ல முடியாத வாதங்களும், பேச முடியாத வார்த்தைகளும், இழக்க விரும்பாதவற்றை இழப்பதும் இவையெல்லாம் கொண்டதுதான் வாழ்க்கை. இந்த உலகமும் வாழ்க்கையும் சில காலம்தான். இந்த உலகமும் வாழ்க்கையும் சில காலம்தான். அதற்குள் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிடு என்றுதான் உன்னிடம் நான் பல முறை சொல்லுகிறேன். நீ என் முன் அமர்ந்து சாயி சாயி என்று சொல்லும்போது உன் மனம் அமைதி அடைவதை உன்னால் உணர முடிகிறதல்லவா? உன் மனம் உன் மலை போன்ற பிரச்சனைகளை எல்லாம் சிறு துகள் போல மாறிவிடும் என்ற நம்பிக்கை உன் மனதில் துளிரும். மேலும் சாயப்பா உன்னிடத்தில் ஏன் பயப்படுகின்றாய்? நான் இருக்கிறேன் என்று சொல்வதை உன்னால் நிச்சயம் உணர முடியவில்லையா? நிச்சயமாக உணர முடியும். என் மேல் முழு நம்பிக்கை வைத்து சாயப்பா என்னிடம்தான் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உன் மனதில் எப்பொழுது ஆரம்பித்து விட்டதோ அப்பொழுதே உன் இதயத்தில் நான் குடிவந்து விட்டேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ என்னை சிறிதளவு நம்பிக்கை குறைந்தாலும் அது எனக்கு தெரிந்துவிடும். சாயி சாயி என்று என்னை முழு மனதுடன் என்னை நம்பியவர்களுக்கு நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை. சில நேரங்களில் நான் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கஷ்டமும் அவர்களுக்கு ஒரு பாடமாகத்தான் இருக்கும். கஷ்டத்தை சந்திக்காமல் யாரும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில் நன்றாக வாழ்ந்து ஜெயித்தவர்களின் கதையை கேட்டாலே தெரியும். அவர்களுடைய பின்னணி என்ன, அவர்கள் எப்படி, அவர்களுடைய வரலாறு என்ன என்று கேட்டாலே அவர்கள் படிப்படியாக வாழ்க்கையில் உயர்ந்து கஷ்டப்பட்டு வந்திருப்பார்கள். அதே மாதிரி தான் நீயும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எடுத்தவுடன் பெரிய பணக்காரனாக ஆகிவிட முடியாது. அப்படி ஆனால் நீ ஏதோ உனக்கு எப்படி வந்ததோ அது அப்படியே ஓடுவது போல் ஓடிவிடும். வாழ்க்கையில் மெதுவாக படிப்படியாக முன்னேற வேண்டும். நீ முன்னேறுவதை பார்த்து யாரும் வயிற்றெரிச்சல் பண்ணக்கூடாது. அவர் தொழிலை செய்து அவர் முன்னேறிவிட்டார். உன்னுடைய முன்னேற்றம் பிறருக்கு இடைஞ்சலாகவும் இருக்கக்கூடாது. அதையும் நான் சொல்கிறேன். புரிகிறதா? ஆகவே உன்னால் நிச்சயம் உணர முடியும் என்று சொன்னேன். நிச்சயமாக உனது காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த சாயப்பா நல்லதாகத்தான் நடத்தி காட்டுவேன். உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.